முதல் வேதம் ரிக்வேதா. இதுதான் இருக்கிறதுலயே பழமையான வேதம்னு கருதப்படுது. இந்த ரிக்வேதமும் இருக்கு. அதுக்கப்புறம் பழைய புத்த மத எழுத்துக்கள் இருக்கிற நூல்கள், அந்த மாதிரி ஒரு மேனஸ்கிரிப்ட்ஸ். அதுக்கப்புறம் அபினவகுப்தரின் நூல்கள். இது வந்து 940 இருந்து 1015 இந்த வருஷங்களை சேர்ந்தது. அதுக்கப்புறம் பாலா காலத்து புத்த நூல்கள். பாலா காலம் அப்படிங்கிறது 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற காலகட்டம். அவர் வாழ்ந்தது. இந்த காலகட்டத்துக்கு உண்டான புத்த நூல்களும் இருக்கு. இந்த நூல்கள் எல்லாமே சேர்த்து தான் 14 நூல்கள். அதாவது பரத முனிவர் எழுதிய பரத நூலும், நாட்டிய சாஸ்திரா அதாவது நாட்டிய சாஸ்திரா அண்ட் மகாபாரதா, இது எல்லாத்தையும் சேர்த்து 14 நூல்கள், அதாவது 14 பதிவுகளை கொடுத்திருக்காங்க இந்தியா. இதுல இப்போ நம்ம பகவத்கீதா பத்தி பார்ப்போம். சோ பகவத்கீதால பீஷ்ம பர்வா அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துதான் இப்போ பதிவு பண்ணிருக்காங்க. பீஷ்ம பர்வா அப்படிங்கிறது சாப்டர் 23 இருந்து 40 வரைக்கும் மகாபாரதால வருது. இது எதை குறிக்குது அப்படின்னா, பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நூல் இல்ல, இது மகாபாரதத்தோட ஒரு பகுதி. அதிலேயே பீஷ்ம பர்வா அதாவது அதிகாரம் 23 இருந்து 40 வரைக்கும் ஒரு பகுதியில இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தர்மத்தை விளக்குற ஒரு பகுதியா இருக்குது. இதுக்கப்புறம் பகவத்கீதையோட வடிவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும், உரையாடல் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடல் தான் இது. குருட்சேத்திர மேடையில நடைபெறதா அமையும். இந்த அர்ஜுனர் தர்ம சந்தேகத்துல இருக்கும்போது கிருஷ்ணர் ஆன்மீக தர்மத்தையும் கடமையும் விளக்குறாரு. இதுதான் அதோடைய பரிபாலனம். சோ பகவத்கீதை எழுதப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா கிமு 1வது அல்லது 2வது நூற்றாண்டு அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் கருதுறாங்க. இது அதோட இலக்கண பாணி, தர்ம கருத்துக்களும் இதெல்லாம் சேர்ந்துதான் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு காலம். அண்ட் இது பாத்தீங்கன்னா பகவத்கீதையில மொத்தம் 700 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கு. அது 18 அதிகாரங்களா பிரிச்சிருக்கு. ஒரு அதிகாரமும் ஒரு யோகமா அழைக்கப்படுது. உதாரணமா கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இந்த மாதிரி சொல்லலாம். பகவத்கீதை அப்படிங்கிறது வெறும் மத நூல் இல்ல, இது ஒரு ஆன்மீக வழிகாட்டி, தர்ம நூல் மற்றும் வாழ்க்கை பாடம். இது எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தர்மத்தையும் கடமையும் உணர்த்துற ஒரு அமைதிக்காக வாழ கத்து கொடுக்குது. சோ மகாத்மா காந்தி இததான் ஆன்மீக அகராதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாட்டிய சாஸ்திரா. இந்த நாட்டிய சாஸ்திரால என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டிய சாஸ்திரம் என்பது நாட்டிய வேதத்தோட சாராம்சமா இருக்கு. இது வாய்மொழி வழியாக அடுத்தடுத்த சந்ததிக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நடனம், நாடகம், இசை போன்ற கலை வடிவங்களை கொண்டது. இதுல 36,000 பாடல்கள் போன்ற ஹம்மிங்ஸ் இருக்கு. இது